எடிட்டர் வந்து பிரதீப் ராகவ். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் உள்ள படங்களான டிராகன், ஜனநாயகன் போன்ற படங்கள்ல பணியாற்றினவர். இந்த படத்தை அந்த அளவுக்கு கிறிஸ்பா, அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பா ஒரு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது செட்டா இல்லை நிஜமாவே அப்படி இருந்தான்ற அளவுக்கு தான் ஒரு வியப்பா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு செட் அமைச்சு ஒரு சிறப்பாக பணியாற்றி இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுல அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க செட்லேயே வந்து மகேஷ் மேட்டி, சன் மாஸ்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டுக்கு வரும்போதே ஒரு ட்ராக்கு, ஒரு ஜாக்கெட் போட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு அப்படி ஒரு பவர்ஃபுல்லா வருவாரு. அவர் வந்தாலே செட்ல எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி, ஒரு பவர் வந்துடும். ஏன்னா தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் காந்தாரா 2ல முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதுல பார்த்துருப்பீங்க அவர் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிறாருன்னு. இந்த படத்துலயும் அதே போல சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க ரசிப்பீங்க. அடுத்தது சிறு வயசுல இருந்து எனக்குள்ள ஆசைகளை சொல்லிட்டாரு சார். வந்து நான் பேசலாம்னு அதுக்கு முன்னாடி சார் சொல்லிட்டாரு. இருந்தாலும் சொல்றேன். சொன்ன மாதிரி சிறு வயசுல இருந்து எனக்கு சினிமா துறை மேல மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. என்னுடைய ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஷாருக் கான், ஒரு பக்கம் சல்மான் கான், 2 பேரோட படம் ஒட்டி வச்சிருப்பேன். அப்போ என் தாயார்கிட்ட சொல்வேன், நான் ஒரு நாள் இதற்கு ஒரு நடிகர் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது தாயார் வந்து சிரிச்சுட்டு சந்தோஷம் சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய சூழ்நிலை வந்து என்னுடைய ஃபேமிலி பிசினஸ், என்னுடைய தந்தையார் மேல நான் மிகப்பெரிய பக்தியும் மிகப்பெரிய ஒரு மரியாதை உள்ளவன். ஸோ என்னுடைய தந்தையார் பிசினஸை நான் அவங்க கூட எடுத்து அவங்க கூட டிராவல் பண்ணும்போது என்னுடைய முழுமையா ஒப்படைச்சு என்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலையில முதல் ஆளா நான் ஸ்டாஃப் வரதுக்கு முன்னாடி முதல் ஆளா கடைக்கு போவேன். கடை வேலையை முடிச்சு லாஸ்டா தான் நான் வந்து கடைசி ஆளா தான் நான் வந்து போவேன். ஆரம்பம் முதல் இந்து வரைக்கும் அதே தான். இந்த படப்பிடிப்புல அதே போலதான். செட்டுக்கு முதல் ஆளா தான் போவேன், கடைசி ஆளா தான் போவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் எதுல இறங்குறனோ அதுல முழு போக்கஸ்டா என்னுடைய முழு உழைப்பையும் அதுல இறக்கி செய்வேன். அதுதான் என்னுடைய கேரக்டர்.